ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அக்டோபர் 28 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு டீடைல்டா பார்க்கலாம். ஓக்லா இந்தியா ஐபிஓ டுமாரோ ஓபன் ஆகுது. ஐபிஓ டைப் பாத்தீங்கன்னா 100% ஆஃபர் ஃபார் சேல் தான் கொடுத்திருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 1667 crore கொடுத்திருக்காங்க. பிரைஸ் பேண்ட் 695 to 730 per share. ஐபிஓ டேட்ஸ் நாளைக்கு ஓபன் ஆகுது. அக்டோபர் 31 க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் டேட் 6th நவம்பர் கொடுத்திருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் அன்அபிஷியலா எவ்வளவு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 100 to 115 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 13ல இருந்து 16% பிரீமியம்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. கலாமண்டர் Q2 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வைஸ் 27.93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 68.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். அதாவது இந்த வருஷம் Q2வும் லாஸ்ட் இயர் Q2வும் கம்பேரிசன் பண்ணி கொடுத்திருக்காங்க. 40.08 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாத்தீங்கன்னா 15.94%ல இருந்து 16.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸோட எதிரொலியா இன்னைக்கு கலாமண்டி 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது 5%ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஜேகே டயரும் எஸ்டர்டே Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 62.3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 226.86 crore கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 10.8% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டோட எதிரிலேயே இன்னைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் 7% வரைக்கும் மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மசகாண்டா Q2 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 28% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டோட எதிரொலியா இன்னைக்கு மசகாண்டாவோட ஷேர் பிரைஸ் நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. சோனா BLW Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அதாவது Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ம் Q2 ஃபினான்ஷியல் இயர் 25ம் கம்பேர் பண்றப்ப நெட் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 289 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 25.3%. ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு மார்னிங் ஓபன் ஆகும்போது 1%ல ஓபன் ஆகி அதுக்கப்புறம் மேக்ஸிமமா 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நான் பாக்குறப்ப. சோனா BLWக்கு நொமோரா பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் 605 per share. இன்னும் 25% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. CLSA அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் 570 per share. இன்னும் 18% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேகா ஜுன்ஜுன்வாலா 2.3 crore ஷேர்ஸ் மோர் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபெடரல் பேங்க்ல லாஸ்ட் குவார்டர்ல. அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டோன் இவங்க யாருன்னா லார்ஜ் US இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இவங்க ஃபெடரல் பேங்க்ல $705 million இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா இவங்க பிக்கஸ்ட் ஓனர் ஆஃப் த பேங்கா இருக்காங்க ஃபெடரல் பேங்க்ல. லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா அரௌண்ட் 108 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 27% above the issue price இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 402 plus 108 is equal to 510 லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம். RBI ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்கோட யூனிவர்சல் பேங்க் அப்ளிகேஷனை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. எதனாலனா சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட், அசெட் குவாலிட்டி, கேபிட்டல் அடிக்குவசி இதெல்லாம் மீட் ஆகல. ஸோ இதெல்லாம் ஒரு சர்டைன் ரேஷியோ வச்சிருப்பாங்க எலிஜிபிலிட்டிக்கு. அந்த ரேஷியோ மீட் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் யூனிவர்சல் பேங்க் அப்ளிகேஷன் ஃபார்மை RBI ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இதனால ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் 3% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருந்தது. 431 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் ஷேர் இன்னைக்கு மெயினா போக்கஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலனா மோதிலால் ஆஸ்வால் அவங்களுக்கு அப்கிரேட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க பை ரேட்டிங்னு. டார்கெட் பிரைஸ் 180 per ஷேர்னு சொல்லியிருந்தாங்க. 90% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 180 ரீச் ஆயிருந்தது டாடா ஸ்டீல். ஐடிபிஐ பேங்கோட ஷேர் பிரைஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டும். எதனாலன்னா
ஒரு நியூஸ் வந்தது, கவர்மெண்ட் வந்து சூனா ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அக்டோபர் 31 ஃபைனலைசேஷன் மீட்டிங். என்ன ஃபைனல் ஸ்டெப்னா ஐடிபிஐ பேங்க் பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான மீட்டிங் அக்டோபர் 31 நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யாருன்னு தெரிஞ்சிடும், எவ்வளவு பிட்ஸ்ன்னு தெரிஞ்சிடும், யாரெல்லாம் எவ்வளவு செல் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிடும் ஸ்டேக்க. அதனால இன்னைக்கு ஐடிபிஐ பேங்கோட ஷேர் பிரைஸ் 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கார்ட்ரேட் டெக்னாலஜியோட Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 64.1%, இயர் ஆன் இயர் பேஸ்ல 109% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் ரியாக்ஷன் இன்னைக்கு 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹை ரீச் ஆயிருக்கு 3008.95 per ஷேர். கனரா ரொபோக்கோ ஏஎம்சி இது இப்பதான் ரீசெண்டா லிஸ்ட் ஆன கம்பெனி. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 49 crore கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸ்ல 20% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 107.7 crore கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனா ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு 11% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. டிடிகே பிரஸ்டீஜ் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 11% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 96.4 crore கொடுத்திருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எபிடா மார்ஜின் 9.67%ல இருந்து 11.56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்டோட ரியாக்ஷனா 18% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நான் பாக்குறப்ப 15.6%ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இயர் டு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 12% டவுன் ஆயிருக்கு. ஃப்ரம் 52 வீக் ஹைல இருந்து பாத்தீங்கன்னா 24% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டிடிகே பிரஸ்டீஜ். நியூஜென் சாஃப்ட்வேர் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல 82 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 138% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 102.6 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 166% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 93.5 crore கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் வந்து இன்னைக்கு 6.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நான் பாக்குறப்ப. டிவிஎஸ் மோட்டார் இன்னைக்கு Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. 315 அளவு வந்தது. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொடுத்திருக்கேன். கம்பேரிசன் பண்ணி 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 9,228 crore இருந்து 11,905 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 663 crore இருந்து 906 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 11.7%ல இருந்து 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து 3% டவுன் தான் ஆயிருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நிப்டி 50 பாத்தீங்கன்னா 0.11% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி 0.17% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டரல் வைஸ் பார்க்கலாம். இப்ப நிப்டி ஆட்டோ 0.42% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி 0.57% ரெட்ல. நிப்டி ஐடி 0.74% ரெட்ல. நிப்டி மீடியா 0.15% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி மெட்டல் 1.23% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நிப்டி பிஎஸ்சி பேங்க் 1.21% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மித்ததெல்லாம் ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்சிமமா மெயின் செக்டார்ஸ் எல்லாமே. ஸோ இதை தவிர இன்னைக்கு யாரு கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்ன்னு பார்த்துடலாம். நிப்டி 50ல யாரு டாப் கெய்னர்ஸ்னு பார்த்துடலாம். டாடா ஸ்டீல் ஆல்ரெடி மெட்டல்ஸ் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தோம். டாடா ஸ்டீல் 2.82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 170 ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 176, இன்னைக்கு வந்து ஹை 182 வரைக்கும் போயிருந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்துருந்தோம். டாடா ஸ்டீலுக்கு மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 180 அது இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு 182.06ல ரீச் ஆயிருக்கு. அண்ட் தென் செகண்டா JSW ஸ்டீல் 2.82%, SBI லைஃப்
1.62%, L&T 1.47%, HDFC Life 1.32%, and HR Motor 1.14%, Hindalco 1.06% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யாரு நிஃப்டி 50ல டாப் லாசஸ்னு பார்க்கலாம். பஜாஜ் ஃபின்சர்வ் 1.48% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் 1.37%, கோல் இந்தியா 1.31% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டெக் மஹிந்திரா 1.13% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ONGC 1.10% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது நிஃப்டி 50யோடது. அதே பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். யார் டாப் லாசஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க், ரெண்டு பேங்க் மட்டும் தான் டாப் லாசஸ்ல இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் 0.83% அண்ட் ஆக்சிஸ் பேங்க் 0.57%ல லாஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் தான் டாப் கெய்னர்ல இருக்காங்க. 3.63% கெயின் ஆயிருக்காங்க. அண்ட் தென் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.83% சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.50% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎன்பி 1.31%, பேங்க் ஆஃப் பரோடா 1.22% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.